பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 18. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் நாம் ஆண்டோடைய கரத்தில் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் மனமிட்டு பேசுகின்றோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம். அவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து அந்த நாளை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் விழித்தெழுந்து இருப்பது கடவுளுடைய இரக்கத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்த ஒரு மறு வாழ்வினாலும் ஒரு புதிய வாழ்வினாலும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக இந்த நாளை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நமது கண் முன்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் அவரை சுவைத்து பார்த்து அவருடைய வார்த்தைகளை சுவைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுவைத்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் இயேசுவின் பாதம் அழைத்து வருவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவது ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கடமை. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனை மதித்தும் தான் தாய் தகப்பனோடு இணைந்திருந்து இயேசுவை ஆராதித்து குடும்ப ஜபத்தில் நிலைத்து இருப்பதும் அது உங்களுடைய ஒரு கடமையாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கின்றார். நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை இலவசமாக கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பறந்து விரிந்த அந்த உலகத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் நிம்மதியாக இருப்பதற்காக உறவுகளை கொடுத்திருக்கின்றார். நல்ல அறிவாற்றலோடு வாழ்வதற்காக படிப்பை கொடுத்திருக்கின்றார். கடவுள் பயத்தோடு வாழ்வதற்காக இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே யாருக்கு நாம் அஞ்சுகிறோம் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறீர்களாம், அல்லது இந்த உலகத்திலே நம்முடைய உடலை மட்டும் கொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அஞ்சி நடந்து கொண்டு இருக்கிறீர்களா என்று இந்த நாளிலே சுய ஆய்வு செய்து பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு அஞ்சுவது இல்லை. கடவுளுக்கு அஞ்சக்கூடிய மனிதர்களை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் தவறு செய்யும் பொழுது என்னை காவல்துறையினர் கைது செய்து விடுவார்கள், நான் கோர்ட்டில் ஒப்படைக்கப்படுவேன், நான் நீதி தீர்ப்பு பெறுவேன், தண்டனையை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு பயம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறவர்கள் கடவுளில் நிலைத்து இருக்க முடியாது. கடவுள் என்னுடைய ஆத்துமாவை கொல்லுவார், என் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தால், இந்த உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்தால் என் ஆண்டவரை நான் இழந்து விடுவேன் என்கின்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சம் இருந்தால்தான் நாம் கடவுளில் வளர முடியும், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஒரு மனிதரை நாம் அன்பு செய்யும் பொழுது அங்கே அச்சத்திற்கு இடமில்லை. ஒருவரை மனதார நேசிக்கும் பொழுது அங்கே பயம் இருக்காது. அவர்களுக்குள் அந்த உறவாடுதல் மிகவும் எளிதாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொள்வார்கள். ஆனால் நமக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசும் பொழுது நமக்குள் ஒரு பயம் இருக்கும். அது உலகபூர்வமான ஒரு பயம். அங்கே அன்பு இருக்காது, அன்பு வேலை செய்யாது, அங்கே அன்பு உங்களுக்கு உதவியும் செய்யாது. ஏனென்றால் அவர்கள் மேலதிகாரிகள். நீங்கள் அவருடைய கம்பெனியிலோ அவருடைய தொழிற்சாலையிலோ அல்லது அவர்களுக்கு கீழேயோ நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் ஆசிரியர்களுக்கு பயந்து நடப்பீர்கள், பிரின்சிபாலுக்கு பயந்து நடப்பீர்கள், ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸுக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்கள். ஏனென்றால்
என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டித்து விட்டால் என்னுடைய படிப்பு போய்விடுமே என்கின்ற ஒரு அச்ச உணர்வு உங்களுக்குள் கடந்து வரும். ஆனால் நாம் யாருக்கு அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? உண்மையிலே கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம், மறு உலகத்திலும் நாம் வாழ்ந்திருப்போம். இதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணகத்திலும் நம்மால் வாழ்ந்திருக்க முடியும். இணைச்சட்டம் 31வது அதிகாரம் 8வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பயம். பார்வோனுடைய பிடியில் இருந்து விட்டார்கள். ஆண்டவர் மோய்சனை பயன்படுத்துகின்றார், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்றார். பார்வோனின் படை அவர்களை துரத்தி வந்தது. அவர்கள் கடலுக்கு நடுவே நடக்க வேண்டும், அவர்கள் தரிசி நிலமாக இருந்த பாலை நிலத்தில் நடக்க வேண்டும். நச்சு பாம்புகள் உண்டு, மிருகங்கள் உண்டு, அதில் எவ்வாறு கடந்து செல்ல முடியும் என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்லும் பொழுது அரக்கர்கள் உண்டு, பெரிய பெரிய படைகளை கொண்ட இராணுவ வீரர்களும் அரசர்களும் உண்டு. இவை அனைத்தையும் கடந்து செல்வது எப்படி என்கின்ற ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த உலகபூர்வமான ஒரு அச்சம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ அஞ்சாதே திகையாதே, உனக்கு முன்னே நான் செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு முன்னேயும் எனக்கு முன்னேயும் அவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னேயும் அவர் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் நம்மை கைவிடாதபடி நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி வர வேண்டும். பாவம் செய்துவிட்டால் நான் தண்டனையை பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவரிடம் இருந்து சொல்லி அந்த அச்ச உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவ்வாறு கடவுளுக்கு மட்டுமே பயந்து நடந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்காது. பிரியமானவர்களே, இயேசுவிடம் இருந்து கிடைப்பது எல்லாமே இலவசம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அரசியல்வாதிகளுடைய கரத்தில் இருந்து மட்டுமே இலவசத்தை பெற்று பழகி கொண்டு விட்டீர்கள். இயேசுவினுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த இலவசத்திற்கு ஒரு நன்றி கூட சொல்லாதவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திரு பாடல்கள் 34வது அதிகாரம் 9வது வார்த்தையிலே, ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. ஆண்டவருக்கு அஞ்சக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். பாருங்கள், ஒரு தாய் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் கட்டுப்பட்டு பயத்தோடு நடந்தார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அதே போல் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவுக்கு அஞ்சி இயேசுவினுடைய வழியில் நடந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமிக்கதாக இருக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு அவர்கள் இணைந்திருந்து செயலாற்ற முடியும். இயேசுவினுடைய வழியிலே அவர்கள் நடக்க முடியும். எனவே தான் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், யாருக்கு நீங்கள் அஞ்சி நடக்கிறீர்கள்? எசையா 41:10 வாசித்து பாருங்கள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக, உங்களுடைய கலக்கத்தை எடுத்து மாற்றுவதற்காக, உங்களுக்கு வலிமை அளிப்பதற்காக, உதவி செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு நற்செய்தி 10:26 அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதது மூடப்பட்டிருப்பதும் ஒன்றுமில்லை என்று. எல்லாம் கடவுளுடைய பார்வையிலே வெளிச்சத்தில் இருக்கின்றன. எதுவுமே அவருக்கு முன்பாக மறைக்கப்படுவது இல்லை. எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார். நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வம் உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசர் இந்த நாளிலே உற்சாகத்தோடு நமது நடுவில் கடந்து வந்து இருக்கின்றார். நற்கருணை நாதராக இருக்கின்றார்.
இருக்கின்றார். எனவே நம்முடைய பயம் இந்த நாளில் என்னை விட்டு மாறும் என்று சொல்லி திகைப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாதபடி இருக்கும்படியாகவும் நம்முடைய பயத்தையும் அச்சத்தையும் நற்கருணை நாதருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை வாழ வைத்து இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்த நாட்களில் ஜெபித்த ஜபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து இந்த நாளிலே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான உடலை கொடுத்து குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே திருமண தடைகளை மாற்றி வாழ வைத்து இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். பாவத்தினால் வந்த பயம், மற்றவர்களினால் வந்த பயம், இருளினால் வந்த பயம், சாத்தானினால் வந்த பயம் மற்றும் தன்னுடைய சாவை குறித்த பயம், பல வகையான மனிதர்களுடைய செயல்பாடுகளினால் வந்த பயத்தினால் திகைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து இருக்கிறேன் சுவாமி. அவர்கள் யாருக்கு அஞ்சுகிறார்கள் என்பதை இந்த நாளிலே நீர் அறிந்திருக்கின்றீர். இந்த நாளிலே அவர்கள் உமக்கு அச்சம் கொண்டு உமது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் ஆக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்களை, அந்தகார வல்லமைகளை எடுத்து மாற்றிடுவீராக. சாத்தான் கொண்டு வரக்கூடிய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அபத்தமாக்கப்பட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே பிள்ளைகளை கட்டி வைத்து இருக்கக்கூடிய பயத்தின் ஆவிகள் அனைத்தும் உடைக்கப்படும்படியாகவும் கட்டுகள் அறுக்கப்படும்படியாகவும் செபிக்கிறேன் சுவாமி. அற்புதம் நடப்பதாக. இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயமும் அச்சமும் மாறும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே மரண பயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி நோய்களை குணமாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திடுவீராக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா இடத்திலும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும்படியாகவும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே, அங்கு வரக்கூடிய சமாதானத்தினால் உலகம் முழுவதும் சமாதானம் அடைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.